செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்கது மூச்சினிலே என்று பாடியதோடு, காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொருணை நதி மேவி ஆறுகள் பலவோட திரு மேனி செழித்த தமிழ்நாடு என்று பாடிய தமிழ்நாடு. என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயக்காட்டில் வளரும் உன்மதிப்பு அயல் நாட்டில் என்று பாடிய இந்த நாட்டில் இன்றைக்கு இந்த மண்ணினுடைய வேளாண்மையை காப்பாற்றுவதற்கு, இந்த மண்ணினுடைய நிலங்களை வளங்களை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு நாம் போராடி கொண்டிருக்கிற நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பு உறவுகளே, ஒரு காலத்தில் இந்த மண்ணிலே எல்லா வளங்களும் இருந்தன. ஆற்று வளம் இருந்தது, கடல் வளம் இருந்தது, நீர் வளம் இருந்தது, நிலவளம் இருந்தது. எல்லா வளங்களையும் பெற்றிருந்த இந்த தமிழ்நாடு இன்றைக்கு பாலைவனமாக இன்றைக்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போராட்டம், எங்கு பார்த்தாலும் ஆர்ப்பாட்டம். எதற்காக என்று சொன்னால், இந்த மண்ணிலே உழவுக்கு உழவு தொழில் இல்லை. இன்றைக்கு தமிழ்நாட்டின் நிலைப்பாடு என்னவென்று சொன்னால், உணவுப் பொருள்கள் எல்லாவற்றையும் எல்லா மாநிலங்களிலிருந்தும் இங்கே வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அரிசியா ஆந்திரா மாநிலத்திலிருந்து அனுப்பணும், மிளகாவா அது வேற மாநிலம், உளுந்தா அது வேற மாநிலம், பருப்பா அது வேற மாநிலம். இப்படி எல்லா உணவுப் பொருள்களையும் இன்றைக்கு தமிழ்நாடு பிச்சை கேட்டு வாங்கி தமிழகத்திலே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற நிலைப்பாடு. நாங்கள் என்ன கேட்கிறோம்? இந்த நாடு ஒரு காலத்தில் எப்படி இருந்தது? இந்த நாட்டை ஆண்டவர்கள் எப்படி ஆண்டார்கள்? வாழை வடக்கினும் வான்கமுகு தெற்கினும் கரும்பும் இளநீரும் கண்டிறந்து மடபாயும் கட்டு கடங்கானும் கதிருழக்கு நெல்கானும் அறுத்தாள் அறுத்து வர மறுத்தாள் பயிராகும் அறுத்தாளின் கீழே ஐங்குளதனின் கூடு கட்டும் மாடு கட்டி போரடித்தாள் மாளாது யானை கட்டி போரடித்த அழகான சென்னல் என்று பாடிய இந்த தமிழ்நாடு இன்றைக்கு எப்படி இருக்கிறது? எங்கு பார்த்தாலும் கார்ப்பரேட் முதலாளிகளுடைய ஆதிக்கம் இந்த மண்ணிலே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சிட்கோ என்கிற பெயரிலே, சிப்காட் என்கிற பெயரிலே லட்சக்கணக்கான ஏக்கர் நிலங்களை எடுத்து இந்த மண்ணிலே ரசாயன தொழிற்சாலைகளை இந்த மண்ணிலே உருவாக்கி, எங்கு பார்த்தாலும் ரசாயன வாடை, எங்கு பார்த்தாலும் நோய். இங்கே இந்த மண்ணிலே விழுகிற நச்சு காற்று, தொழிற்சாலை விழுகிற நச்சு காற்றை சுவாசித்து இந்த மண்ணிலே இருக்கிற மனிதன் எல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, தமிழ ஒரு காலத்தில் மருத்துவமனை என்பது அரிதாக இருக்கும். தபால் நிலையம் என்பது இருக்கும், ஊருக்கு ஒரு தபால் நிலையம் இருக்கும், பள்ளிக்கூடம் இருக்கும், பாடசாலைகள் இருக்கும், எல்லாம் இருந்து. இன்னைக்கு போய் பாருங்க, எங்கு பார்த்தாலும் தெருவுக்கு 10 மருத்துவமனைகள். எப்படி இந்த மருத்துவமனைகள் உருவானது? இந்த நாட்டிலே அந்நிய சக்திகள், நாட்டிலே கார்ப்பரேட் கம்பெனியுடைய முதலாளிகள் அதானி அம்பானி போன்றவர்கள் இந்த மண்ணிலே தொழில் செய்ய வந்தார்கள். தொழில் செய்ய வருகிறவன் எவனும் இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டும், இந்த மக்களை பாதுகாக்க வேண்டும், இந்த நாட்டை முன்னிறுத்த வேண்டும், இந்த நாட்டை வளரசாக்க வேண்டும். சொல்ல போனால் தற்சார்பு பொருளாதாரத்தை இந்த மண்ணிலே கொண்டு வந்து இந்த நாட்டை செம்மைப்படுத்த வேண்டும் என்று எந்த தொழில் தொடங்குகிற முதலாளியும் நினைத்து பார்க்க மாட்டான். அவனுக்கு
தொழில் என்றால் தமிழ்நாடு வேட்டை காடு. இந்த வேட்டை காடாக இன்றைக்கு தமிழ்நாடு. இந்த பக்கம் பாருங்க, காட்டுப்பள்ளி 6000 ஏக்கர் அதானி துறைமுகம் கட்டுகிறார். எங்கு பார்த்தாலும் அதானி, அம்பானி, லட்சுமி மிட்டல், கோயங்கோ, இப்படி வெளிநாட்டு முதலாளிகள் இந்த மண்ணிலே ஆக்கிரமித்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் என்ன வேலை? தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிடம் என் அண்ணன் சொல்வதை போல புரோக்கர் வேலையை செய்து கொண்டிருக்கிறது. வருகிற அந்நிய சக்திகளுக்கு இந்த மண்ணிலே தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு வாங்க, எங்க நாட்டில் நல்ல நீர்வளம் இருக்கிறது, நல்ல நிலவளம் இருக்கிறது, நல்ல காற்று இருக்கிறது, நல்ல இளைஞர்கள் இருக்கிறார்கள், நீங்கள் சொல்லும் போதெல்லாம் வேலை செய்வார்கள் என்று இந்த மண்ணிலே அழைத்து வந்து இந்த மண்ணை நச்சு காடாக சுடுகாடாக மாற்றியது திராவிடம். இதை மீட்டத்தான் இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி இங்கே பொதுக்குழு நடத்துறது. இங்கே பக்கத்தில் தான் இருக்கு. பரந்தூர் விமான நிலையம் கட்ட வேண்டும் என்று சொல்லி இந்த மண்ணை மல்லாக்குகிற ஒரு மானகட்ட வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது. எவனாவது ஒரு இடத்தை, என்னுடைய வாழ்வாதாரத்தை, இடத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி 3 வருஷம் போராடுவானா? சொல்லுங்க பாப்போம். 3 ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மண்ணிலே அந்த போராட்டத்தை செவிசாய்க்காமல் எப்படியாவது விமானத்தை கட்ட வேண்டும் என்று அடம்பிடித்துக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், திமுகவிற்கு இந்த மேடையிலே ஒரு பதிவு வைக்கிறேன். இந்தியாவுக்கு சொந்த விமானம் இருக்கடா, மானம் கட்ட உள்ள. இந்தியாவிற்கு சொந்த விமானம் என்று ஒன்று உண்டா? நீங்க 6200 ஏக்கர் நிலத்தை, விவசாய நிலத்தை அழித்து எந்த பகுதியிலே விமான நிலையம் அமைத்து எந்த நாட்டிற்கு விமானத்தை ஓட்டப் போகிறீர்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு உறவுகளே, பரந்தூர் விமான நிலையம் வந்துவிட்டால் விவசாயம் இந்த மண்ணிலே முழுவதுமாக அழிக்கப்படும். அதுதான் அறிகுறி என்று சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த அருமை நல்லவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாசறையின் மாநில செய்தி தொடர்பாளர் லோகேஷ் அவர்கள், விக்னேஷ் அவர்கள்.